வணக்கம். கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் சாட்டுப்புதூர் ஜாய் சமூக நல அறக்கட்டளையின் 3ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா செயலாளர் ஆஸ்டின் பெனட் தலைமையில் போதகர் வனில்ராஜ், துணை செயலாளர் நாகராஜன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சேர்மன் பூதலிங்கம் பிள்ளை, போதகர் பொன்னப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இந்நிகழ்வில் அறக்கட்டளையின் ஆலோசகர் விமல், தையல் ஆசிரியை விஜி, தையல் பயிற்சி மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். ஜாய் சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் இங்கே டெய்லரிங் கிளாஸ் நடத்திட்டுருக்குறோம். எங்கள் சுற்று வட்டாரத்தில் நிறைய பேர் இதனால் பயனடைஞ்சிட்ருக்காங்க. இவங்க எல்லாருமே எங்கள் வகுப்பில் படிக்கிற மாணவர்கள். இதை நாங்கள் எப்படி கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்றத அவங்க மூலமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது கரெக்டாக சொல்லப்போனால் சாட்டுப்புதூர், பூதப்பாண்டி சாட்டுப்புதூர் என்ற இடத்துல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இப்போ ஒரு 3 வருஷமாட்டு இது தொடர்ந்து நடந்துட்டுருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு படிப்படியான முன்னேற்றமாக போயிட்டுருக்குது. 2 மிஷின்லேருந்து இப்போ 10 மிஷின், அதாவது ஒரு 40-50 பேர் இதுக்கு மேலே பயனடைஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பிள்ளைங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. புதிய மாணவர்கள் நிறைய பேர் பயனடைஞ்சிட்ருக்காங்க. தையல் பயிற்சியில் பயிற்சி பெற்றவங்களும் இருக்காங்க, இப்போ பயின்றுகிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நல்லா இருக்கு. எல்லாமே ரொம்ப பொறுமையா நம்ம எத்தனை வாட்டி கேட்டாலும் திருப்பி அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதனால அவங்கள்ட்ட நம்ம ஏதாவது சொல்ல போனால் அவங்க திட்டிடுவாங்களோங்கிற பயம் நமக்கு வேண்டவே வேண்டாம். ரொம்ப பொறுமையா சொல்லி தராங்க. நல்லா ஈஸியா புரியுது. இருக்குது, கண்டிப்பா இருக்குது. இப்போ நம்ம துணியை நம்மளே அடிச்சுக்கலாம். வெளியே தச்சு கொடுக்காம இருந்தாலும் நம்மளோட துணிக்கு நம்மளே வெளியே ரூபாய் கொடுத்து தைக்க வேண்டாம். நம்மளே தச்சுக்கிற மாதிரி நல்லா இது இருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா கத்துக்கிட்டோம்னா வெளியே தச்சு கொடுக்கலாம். ஆரி ஒர்க்கு இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு. அது இனி கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அதை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறோம். அதுலயும் நிறைய பேர் பயிற்சிட்டு இருக்காங்க. இங்கே தையல் கற்று முடிச்சிருக்கோம். நைட்டி வேறு இப்போ தைச்சி கொடுத்துட்ருக்கோம். இங்கே ப்ளவுஸு எல்லாமே நாங்கள் தைக்கிறோம். இப்போ யார் தந்தாலுமே நாங்கள் தைச்சி கொடுக்குறோம். இப்போ எங்கள் கிளாஸ் இப்போ நல்ல முறையாக போயிட்டே இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் சேர்க்குறாங்க. இப்போ பக்கத்துல உங்களோட கூட நிக்கிறவங்க ஒரு நைட்டி வச்சிருக்காங்க. இதோட டீச்சிங் எப்படி யார் பண்ணாங்க? நாங்கள் எல்லாரும் சந்தம் பண்ணோம். எங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருமே. இதே மாதிரி இப்போ உங்களுக்கு இப்போ மருத்துவமனை, கல்வி நிறுவனங்கள்ல இருந்து அவங்க தனியா உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நீங்க இதை செய்ய முடியுமா? நாங்கள் பண்ணி கொடுப்போம். நாங்கள் இங்கே டெய்லரிங் படிக்க வந்திருக்கோம். எங்களுக்கு நாங்கள்லாம் வெளியிலே வந்ததில்லை. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. ஆனால் நாங்கள் வெளியிலே வந்ததில்லை. இப்போ ஜாய் ஃபவுண்டேஷன் மூலமாக நான் இங்கே தையல் படிக்க வந்திருக்கேன். நான் வெளியில் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த ஜாய் ஃபவுண்டேஷன் தான். நம்மளோட துணியை நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கலாம். வெளியில் நம்ம நல்லா கற்றுக்கிட்டால் நம்ம வெளியிலேயும் தைச்சி கொடுக்கலாம். ஜாய் ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய திருமணமான பெண்கள் வெளியில் வந்திருக்காங்க. நல்லா அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை. திருமணமானவங்களை, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படவங்களுக்கெல்லாம் ஜாய் ஃபவுண்டேஷன் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த ஜாய் ஃபவுண்டேஷனை இந்த 3 வருஷமாக மிக சிறப்பாக நடத்தி தந்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் மிஸ்டர் ஆஸ்டின் பெனட் அவர்கள். அதாவது நாங்கள் இது ஒரு 3 வருஷமாக நடத்திட்டுருக்குறோம். இங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 மிஷின் தான் ஒரு 2 நன்கொடை அளவில் தந்திருந்தாங்க. அப்புறம் ஒரு கொஞ்சம் ஸ்பான்சர்ட்டெல்லாம் பேசினோம். இப்போ எங்கள்கிட்ட ஒரு 10-12 மிஷின் இருக்குது. நிறைய ஏழை பயனாளிகளுக்கு நாங்கள் மிஷினும் கொடுத்துருக்குறோம். இந்த வருஷம் மட்டுமே ஒரு 10 பேருக்கு மிஷின் கொடுத்துருக்குறோம். அவங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணாங்கன்னா நாங்கள் புது மிஷினாகவே வாங்கி கொடுத்துருக்கோம். பழைய மிஷின் செகண்ட் ஹேண்டில் போதுன்னு கேட்பாங்க. நம்ம அவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்துருக்குறோம். இப்போ எங்களோட சந்தோஷம் என்னென்னா, சொந்தமாகவே அவங்களுக்கு தேவையான, அதாவது பெண்களுக்கான, இப்போ ஃபஸ்ட்டு மூவிங் பெண்களுக்கான ட்ரெஸ் தான் அவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது ஜென்ஸுக்கு உள்ளது நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம்.
ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் எடுத்து செய்யலாங்கிற ஒரு ஐடியா ஃப்யூச்சரில் இருக்குது. இதுக்கு எங்களுக்கு பொருளாதார உதவி தேவை. ஏதாவது நிறுவனங்கள் வந்து எங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா நம்ம அதை தைரியமாக செய்யலான்னு இருக்கிறோம். பொருளாதார பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் பேஸ் பண்ணி நாங்கள் கொஞ்சம் நிறைய நன்கொடையாளர்கள் இருக்காங்க எங்களுக்கு. அவங்களுக்கு நாங்கள் முக்கியமாக இந்த நேரத்தில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அப்புறம் இவங்க மட்டும் இல்லை, இந்த பேட்சாக முடிச்சுட்டு வராங்க, சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ட்ரஸ்ட் இது. அதனால் இயர்லி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 30-40 பேருக்கு கொடுத்துருக்குறோம் நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து ஒரு 25 பேர் இப்போ கற்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் முறையான சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்க போகிறோம். இனி நமக்கு இந்த எக்ஸாம்லாம் இப்போ முடியுது. இப்போ டெஸ்ட்லாம் வச்சு தான் கொடுக்குறாங்க. ப்ராப்பர்லி எல்லா டெஸ்ட்டும் வச்சு தான் இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறோம். இந்த மாதம் முடியுதா எல்லாம்? ஆமாம், ஏப்ரலில், இந்த வரக்கூடிய ஏப்ரலில் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனாக வச்சு நாங்கள் இதை முடிக்கலாம். அடுத்த பேட்சுக்கும் பெண்கள் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா மிஷின் பற்றாக்குறை இருக்குது. யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க இந்த காணொலியை பார்க்குறவங்க ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வேறு இதோட ஒத்துழைப்பு அனைவருக்கும் நன்றி. ஓகே. ஜாய் ஃபவுண்டேஷன் வந்து இப்போ தொழில் பயிற்சியோடு சேர்ந்து இந்த பகுதி மக்களுக்கு நிறைய மருத்துவ உதவிகள் செஞ்சிருக்கீங்க. கண்டிப்பாக செய்திருக்கோம். நாங்கள் வந்து ஏற்கனவே மாத்தால் அசிசி ஸ்கூலில் வச்சு ஒரு மெடிக்கல் கேம்ப் போட்டிருந்தோம். அப்புறமா இங்கேயே கூட போட்டிருந்தோம், ட்ரஸ்ட்டில் வச்சுருந்தோம். அப்படி அப்புறம் நம்ம இந்த பக்கத்தில் சர்ச்சி அந்த சாட்டுப்பூர் ஊருக்குள்ளேயும் நாங்கள் ஒரு மெடிக்கல் கேம்ப் வச்சுருந்தோம். இனி வருங்காலங்களில் தொடர்ந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்குள்ள முயற்சியில் இருந்துகிட்ருக்கோம். அசிசியில் வந்து எல்லாமே வச்சுருந்தோம், அனைத்து மருத்துவ உதவிகளும் வச்சுருந்தோம். எக்கோவிலேருந்து இசிஜி எல்லாமே நிறைய பயனாளிகள் எல்லாம் பயனடைச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் முக்கியமாக கேன்சர் பேஷண்ட் நம்ம யாராவது இப்போ நம்ம எல்லாரையும் தேடி போக முடியாது இல்லையா? அதனால் யாராவது நம்மகிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் முக்கியமாக கேன்சர் பேஷண்ட்களை நாங்கள் சந்தித்து அவங்களுக்கான ஆறுதல் வார்த்தைகளுக்கு சொல்லி ஏதாவது ஒரு உதவிகள் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய படிப்பு ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நிறைய நோட் புக் வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி உதவிகள் செய்துட்ருக்குறோம். இந்த மாதிரி எங்களால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நிறைய நண்பர்கள் உதவியோடு இதை செய்துட்ருக்குறோம். வேறு எந்த உதவியும் எங்களுக்கு இல்லை. தோவாளை பக்கத்தில், அதாவது தோவாளை வட்டம் சொல்கிற இடத்துல, பூதப்பாண்டிக்கு அருகாமல் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல ஜாய் ஃபவுண்டேஷன், அதான் இதை நடத்திட்டு வர்ற நம்ம அண்ணன் வந்து நிறைய மக்கள் சேவை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க அடுத்தது பெண்கள் முன்னேற்றத்தில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏன்னா இந்த பகுதியில் மலைவாழ் மக்களும் எல்லா மக்களும் இருக்காங்க. ஜாதி மதங்களை கடந்து பெண்களுக்கு உதவி செய்யணும்னுங்கிற இருக்கிறாங்க. ஆனால் இவரோட இந்த முயற்சிக்கு உங்களாகிய, அதாவது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அதாவது பெண்கள் முன்னேற்றத்துக்கு நீங்கள் கை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜாய் ஃபவுண்டேஷனுக்கு உங்களால் நிதி உதவிகளை, அதாவது பொருளாகவும் கொடுக்கலாம். உங்களால் என்ன நேரஸ் எங்களோட இங்கே வந்து ஜாய் ஃபவுண்டேஷன் வந்து பாருங்கள், பார்த்துக்கிட்டு இங்கே என்னென்ன கட்டமைப்புகளை அடுத்ததுக்கு உங்களால் செய்ய முடியும். அதாவது வந்து இப்போ நீங்கள் ஒரு தொழில் நிறுவனம் நடத்துகிறீங்கன்னா அந்த தொழில் நிறுவனத்திற்கான சீருடைகள், அதாவது மருத்துவமனைகளுக்கான சீருடைகள், இதை வந்து வெளி இடத்துல நீங்கள் கொடுத்து இது பண்ணுவீங்க. அதை இந்த பெண்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறதுக்கு நீங்கள் அதை செய்யலாம். அதே மாதிரி நிறைய ட்ரஸ்ட்டுகள் அமைப்புகள் மூலமாக நீங்கள் வந்து தையல் மிஷின் இவங்களுக்கு வழங்கலாம். இது எல்லாமே வந்து அடிப்படையில் கஷ்டப்படுற உண்மையான பயனாளிகள் பெண்களுக்கு போய் சேரும். இந்த காணொலியை பார்க்குற அனைவரும் இந்த உங்களால் முடிந்த உதவிகளை ஜாய் ஃபவுண்டேஷனுக்கு வந்து நீங்கள் செய்யுங்க. இந்த ஜாய் ஃபவுண்டேஷன் எந்த இடத்துல இருக்குது, யாரை தொடர்பு கொள்ளலாங்கிறத அதன் செயலாளர் செக்ரட்டரி அவங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க. என்ன தொடர்பு கொள்ளலாம், இல்லாட்டி நம்ம என் தம்பி நாகராஜன் இருக்காப்புல, இவரும் இதில் ஒரு முக்கியமான நபர். இவரை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். என்னோடய ஃபோன் நம்பர் வேணால் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். உங்கள் அலைபேசி என்ன, நீங்கள் இந்த காணொலி வாயிலாமே நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை பயன்படுத்தி எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இது 9677999324 என்னுடைய அலைபேசி எண். மேலும் நம்ம இந்த சுற்றுவட்டார பகுதியில் இலவசமாக தையல் படிக்கணும்னு சொல்லிட்டு பெண்கள் விரும்பினா நீங்கள் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொண்டு இலவசமாக கற்றுக்கிட்டு நீங்கள் பயனடையலாம். இந்த இடத்த நாங்கள் தேர்ந்தெடுக்க காரணம், இங்கே வந்து இந்த சுற்றுவட்டாரத்தில் நிறைய மலைவாழ் மக்கள், அதாவது ஏழை மக்கள் நிறைய பேர் வசிக்கிறாங்க. இதில் உள்ள பெண்கள் முக்கியமாக பயனடைங்கிறது தான் எங்களோட நோக்கம். இல்லாட்டா ஒரு சிட்டிலேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஆரம்பித்து 10 ரூபா காசு சம்பாதிச்சுட்டு போயிடலாம். அதுக்கு விரும்பலை. அதாவது கிராமங்களை தேடி செல்லு உதவி பண்ணுறோம். மற்றபடி முக்கியமான விஷயம் அதுதான். இல்லாட்டி எங்களுக்கு இப்போ வேறு சிட்டியில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஹால் எடுத்து அதில் நாங்கள் நடத்தி ஒரு ஃபீஸ் போட்டு நாங்கள் காசு சம்பாதிக்கிற மாதிரி பண்ணலாம். எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. முழுவதுமாக இலவசம்தான். ஒரு நூல்கட்டு வர அவங்க வாங்கி தர வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எல்லாமே இலவசமாக தான் பண்ணிகிட்ருக்குறோம். பெண்கள் முன்னேற்றத்துக்காக முயற்சி செய்யும்
ஜாய் ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் கை கொடுங்கள். நன்றி. நன்றி வணக்கம். ஓகே. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537